காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே வளமையான அதே கூட்டணி. பொதுவாக அரைத்த அரசியல் கட்சி என்ன இல்லாட்டி அதே கூட்டணி பொது கூட்டமைப்பு பொது கட்டமைப்பு பொது அமைப்புகளின் பொது வேட்பாளர் அடிக்கடி மாறுறது. இன்றைக்கும் நாங்கள் திரும்பவும் ஏற்கனவே கதைச்ச ஒரு விஷயம், அதாவது அரைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல நாங்கள் போன இதுல சொன்ன மாதிரி புது உளுந்துகள் நிறைய வந்திருக்குது. அப்ப சரியான வேணும்னா நீங்க நாங்க திரும்ப அரைச்சுதான் ஆகணும். தான் பதப்பட்டு வரும். அதபடியால இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த பொது கட்டமைப்பு அல்லது தேசிய கட்டமைப்பு அல்லது அந்த என்ன சொல்றது பொது அமைப்புகள் சிவில் சமூகங்களும் பொதுவான நபர்கள் அல்லது ஒரு சில குறிப்பிடத்தக்க நபர்களும் சேர்ந்ததான அந்த அமைப்பிட்ட விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே கதைச்சதுல சில மாறுபாடான விஷயங்கள் கருத்துக்கள் மேபி நடந்திருக்கு, இல்லாட்டி புதுசா மாற்றம் அடைஞ்சிருக்குது. அப்படியான விஷயங்களை பற்றி கேட்கலாம் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் இந்த பொது வேட்பாளர் அல்லது பொது கட்டமைப்புல லேட்டஸ்டா இருக்கிறது இந்த 2 கூட்டம் நடந்தது. பொதுக்கூட்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிதான் நாங்கள் காய்ச்சினாங்க. அப்படிதான் அவர்களும் அந்த டைம்ல அப்படித்தான் சொல்லப்பட்டது. அதுல ஏதோ குழப்பம், அது உள்வீட்டு குழப்பமா அல்லது நாங்கள் அதுக்குள்ள போன எபிசோட் ஒற்றுமையை பற்றி வர காய்ச்சோம். அது அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லையான்னு கவலைப்பட்டதாக. இது பார்த்தா அதுக்கு கிட்ட போறாக்கள்லே ஒருத்தருமே ஒற்றுமை இல்லை போல நடக்குது. என்ன நடந்து வந்திருக்கு இல்ல, ஏப்ரல் 30 ஒரு கூட்டம் வவுனியால நடந்தது. அந்த கூட்டம் தான் பொது வேட்பாளர் வேணும் என்று ஒரு பிரகடனத்தை செய்யுது. அது எப்படி பிரகடனம் பண்ண, அதுக்கு முன்னம் இருந்து பொது வேட்பாளர் வேணும் என்ற தெரிவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை நாங்க முதல்ல சொன்ன மாதிரி மரவன் பிளவு சச்சிதானந்தன் அதுக்கான விலைய போடுற பிறகு அதுல இருந்து ஜனநாயக தமிழ் சின்னடி டிஎன்ஏ கொள்கை முடிவு சுரேஷ் அதை பகிரங்க வழியில அறிவிக்கிறார், அரசியல் முடிவா அறிவிக்கிறார். அதே நேரத்துல இடைக்குள்ள எங்களோட முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரனும் இல்ல நான் தான் அதை பற்றி ஆரம்பிச்சு வச்சனானும் அவர் சொல்றாரு. அவரும் அதை பற்றி இடையில கதைச்சவர். அப்பன்றதுனால அவரை தான் அதை அந்த விஷயத்துக்கு தானும் உரிமை கோரி இதென்ற அவர் சில முன்னெடுப்புகளையும் செய்திருக்கிறார். ஆனா அது எல்லாத்துக்கும் பிறகு தான் இந்த ஏப்ரல் 30 வவுனியாவில் ஒரு கூட்டம் நடத்தப்படுது. அந்த கூட்டத்துல 32 பொது அமைப்புகளும் ஒரு 14 தனிநபர்களும் சேர்ந்து அழைக்கப்பட்டவர்கள். அது ஒன்றும் பகிரங்க அழைப்பு கொடுத்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அவையா யாரெல்லாம் நாங்களுக்காக இப்ப நாங்கள் இதெல்லாம் போட முறை பெருசா பேச இல்லை. என்னன்னா சரி, அதுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அல்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அந்த விஷயங்களை ஆக கிண்டி கிளறி இதண்ட வேண்டாம். ஆனா இப்ப அப்படி பார்க்கும்போது அது எல்லாத்தையும் கேள்விக்குட்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஏனென்றா இப்ப நான் முதல்ல ஒன்று சொன்னேன், அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மாணவர் ஒன்றியம் என்ற அங்கு ஒரு ஒன்றியம் உண்மையில இருக்குதா என்றது தெரியல. வெளியில நீங்கள் கொழும்பு பக்கங்கள்ல யூனிவர்சிட்டியில படித்த நீங்கள் மேபி அது ஒரு அன்அபிஷியலி அப்படி எதுவும் இயக்குங்கிற மாதிரி இருக்கலாமே தவிர அங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனியனான்னு தெரியல. இல்ல அப்படி இருக்கிற இந்து மண்டலம் தமிழ் சங்கம் என்று சொல்லி எல்லாம் இருக்கும். ஆனா ஒபிஷியல் பொடியா சில வழியெல்லாம் இருக்கும், சில வழியெல்லாம் இருக்காது. சில வழியெல்லாம் அதுக்கான பொறுப்பாசிரியர்கள் அது பொறுப்பான விரிவுரையாளர்களை போட்டு நடக்கிறதெல்லாம் இருக்குது. இல்ல மாணவர்களிடையே தனி ஒரு குரூப்பா சேர்ந்து செயற்பாடுகள் அந்த மாதிரியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனா இவர்கள் அதை போடும்போது அப்படி ஒரு அமைப்பாத்தான் போடணும், அடையாளப்படுத்தினோம். ஏன்னா அப்படி போடுறதுக்கு அங்க ஒபிஷியலி கொடுக்க மாட்டவன் நினைக்கிறேன். என்னன்னா அப்படி போனா அப்புறம் முஸ்லீம் மாணவர் ஒன்றியம், சிங்கள மாணவர் ஒன்றியம் தனித்தனியா அதுகளுக்குள்ள பிளவுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதுல இல்ல அது மாதிரி அதுக்குள்ள இப்ப இன்னொரு அமைப்பு இருக்குது. என்னன்னா ஊடக திரட்டு என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் அந்த 32 அமைப்புக்குள்ள ஒரு அமைப்பு. நான் ஊடக பரப்புல இத்தனை ஆண்டு காலமா இருக்கிறேன், நான் அதை கேள்விப்பட்டது இல்லை. சரி, நான் தான் கேள்விப்படல, வேற யாராவது கேள்விப்பட்டிருப்பினமான்னு மூத்த ஊடகர்கள் பலரோடையும் இன்றைக்கு வேலை செய்யற களத்துல வேலை செய்யக்கூடிய பலரோடையும் கூட பேசி பார்த்துருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஊடக திரட்டு என்று கேட்டா ஒருத்தருக்கும் தெரியல.
அந்த ஊடக திரட்டு என்ற அமைப்பு எதுன்னு தெரியல. அதுக்காக அந்த அமைப்பு இல்லைன்னு வாதிட வர இல்லை. இதுதானே, அது எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் அது ஒரு அறியப்பட்ட அமைப்பாவோ அல்ல கடந்த காலங்கள்ல பத்திரிகையாளர்களுக்காக ஊடகர்களுக்காக குரல் கொடுத்தா இல்ல அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசிய ஒரு அமைப்பாகவோ இல்ல செயற்பாட்டு ரீதியா ஊடகங்களால அறியப்பட்ட ஒரு அமைப்பாகவோ கூட இருக்கல. அப்ப இந்த 32 அமைப்புகள் என்று நீங்கள் ஒரு டேக்லைன் போட்டு வடக்கு கிழக்கை சேர்ந்த 32 அமைப்புகள் என்று போட்டு அப்படி ஒரு பில்டப் காட்டுறீங்களோ, ஏதோ ஒரு நிறைய அமைப்புகள் சேர்ந்து இதை செய்த. ஆனா அதுக்குள்ள வர்ற அமைப்புகள் யார் என்ன எல்லா அநேகமான இப்படி லெட்டர் அமைப்புகளா என்ற ஒரு கேள்வியையும் அது எழுப்புது. அப்ப இந்த ஊடக திரட்டு மாதிரி லெட்டர் அமைப்புகள் பலதுதான் இதுக்கு இருக்கா என்ற ஒரு கேள்வி வருது. ஏன் அந்த கேள்வி என்ன, நீங்க வடக்கு கிழக்கை சேர்ந்த 32 அமைப்புகள் என்று காட்டுறீங்க, பொது அமைப்புகள் 32 சேர்ந்துதான் இந்த ஒரு தீர்மானத்தை. அப்ப அதை வாசிக்கிற ஒரு ஆளுக்கு அல்லது கேட்கிற ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும்னா, இங்க இருக்கிற ஒரு பெரிய கிரௌட் அல்லது ஒரு என்ன 32 அமைப்பு பொது அமைப்புன்னு பார்த்தா அதுக்கு கீழே நிறைய பேர் இருப்பினம் இல்லையா. அவை எல்லாரும் சேர்ந்த ஒரு முடிவு இது என்ற மாதிரி ஒரு தோட்டப்பாடு. நாங்கள் உண்மையா முதல் கதை கேட்கல சாதுவா தொட்டு சென்று நாங்கள் பேரவை அமைக்கல இருந்த ஸ்ட்ரக்சரோட இங்க ஃபாலோ பண்ணல. என்னன்னு சொன்னா ஒரு சின்ன குரூப் தான் அதை இன்வைட் பண்ணப்பட்ட ஆக்கள். இப்ப என்னன்னா அந்த இன்வைட் பண்ணப்பட்ட குரூப்பே கூட எவ்வளவு தூரத்துக்கு உண்மையிலேயே ஒரு பொதுவான செயற்பாட்டு நிலைப்பட்ட ஒரு அமைப்பு என்ற கேள்வி இருக்கு. அப்ப இப்ப நானும் நீங்களும் சேர்ந்து கூட வடக்கு கிழக்கு தமிழ் என்ன பேராளர் போட்டு ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். என்ன ஆனா கடைசியில இன்னும் 2 பேரா இருப்பாங்க, அதை தவிர வேற ஒருத்தரும் அங்க இருக்க போறது இல்லை. பட் ஆனா இப்ப பேரா பார்த்தா அது ஒரு பெரிய பேர். இது தமிழ் சமூகத்திலேயே இருக்கிற பெரிய குறைபாடுன்னு நினைக்கிறேன். ஏனென்றா உலக தமிழ் பேரவை என்று இருக்கும், ஆனா பார்த்தா இதே மாதிரி 4 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கான ஸ்ட்ரக்சரே இருக்காது. அந்த பேருக்கும் அதுக்குரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டா அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்ப இந்த இது டாக்டரேட் டிகிரிஸ் கொடுத்து கொண்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த பேர் வேர்ல்ட் பீஸ் யூனிவர்சிட்டி, வேர்ல்ட்ல பீஸே கிடையாது வச்சிருப்பேன். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்ப நீங்கள் ஒரு பில்டப்பை காட்டும் போது அந்த பில்டப் வடிவேல் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குது என்றதுதான் நீங்க இஷ்யூவா இருக்கு. அதுல அந்த 30ஆம் தேதியிலேயே அங்கு எடுக்கப்பட்ட முடிவு சம்பந்தமாவே இப்போ ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. அந்த சர்ச்சை என்னன்னா, அந்த கூட்டத்துல கலந்து கொண்டவர்கள் ஒருத்தர் கலாநிதி செம்பரநாதன். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய நாடகத்துறையினுடைய தலைவராக இருந்தவர். அவர் நாடகத்துறை தலைவராக இருக்கும்போதுதான் பொங்கு தமிழ் நிகழ்வு பல்கலைக்கழகத்துல முதல்ல செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த பொங்கு தமிழ் நிகழ்வினுடைய பிதாமகர் அவர் தான் என்று சொல்லப்படுற வரலாறுகள் கூட இருக்கு. ஆனா அவர் ஒரு முக்கியமான ஆள். அந்த பொங்கு தமிழை நிகழ்த்தி காட்டினதுல அவர் முக்கியமான ஆள். அவர் மேடையில நின்றுக்கிறார், பொங்கு தமிழ் மேடையில நின்றுக்கிறார். அந்த அவர் சார்ந்து அவரோடு கூட சேர்ந்து இயங்கின மாணவர்களுக்கு தலைமைத்துவம் வழங்கி அந்த நிகழ்வை சிறப்புற நடத்துறதுக்கு ஒரு மக்களோட மக்களை உள்வாங்கி மேடல் நிகழ்வுகள் செய்யறதுல ஒரு கடிகாரம். ஆமா, அப்ப அது தொடர்ந்து அது செய்திருக்கிறார். அப்ப அவர் அந்த கூட்டத்துல இருந்தவர், அழைக்கப்பட்டிருந்ததுனால அவர் அங்க போயிருக்கிறார். அந்த கூட்டத்துல இருந்தவர். அந்த கூட்டத்தினுடைய அறிக்கையில ஒப்பம் என்று போட்டு 5வது பேர் அவருடைய பேர் போடப்பட்டிருக்கு. ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தெரியல. அதாவது அவர்களால போய் கேட்கறதுன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் அதுல இருக்கக்கூடிய 32 அமைப்பு 14 பேருமே இதுல தலைவர் தான். ஒரு தலைவர்கிட்டயோ இல்ல ஒரு பேச்சாளர்கிட்டயோ போய் கேட்கல. என்ன எல்லாரும் எங்களுக்கு தெரியான்னு சொல்லுவினோம். யார்கிட்ட போய் கேட்கிறன்ற பிரச்சனையும் இருக்கு. ஆனா ஒரு பிரகடனம் என்ற மாதிரி ஒரு அறிக்கை வாட்ஸ்அப்புகளால இமெயில்களுக்களால எல்லாத்துக்களால அந்த ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. அதுல கீழே ஒப்பம் பண்ணு போட்டு இந்த 14 பேருடைய பேரும் அதுக்கு கீழே இந்த 32 அமைப்புகளினுடைய பேரும் போடப்பட்டுள்ளது. அதுல 5வது பேரா இருந்தது கலாநிதி சிதம்பரநாதனுடைய பேர். அப்ப அவர் அந்த இடத்துல இப்படி ஒரு அவருக்கு மிக நெருக்கமான ஒருத்தரோட பேசும்போது அவர் சொல்றார் என்னன்னா, இல்ல கலாநிதி சிதம்பரநாதன் சார் அந்த கூட்டத்துக்கு போனார்ன்றது உண்மை. ஆனால் அவர் தேர்தலை பகிஷ்கரிக்கணும்
என்றது சம்பந்தமா தான் அந்த கூட்டத்துல வலியுறுத்தி பேசினவர். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவர் இணங்கி போகல அப்படின்னு சொல்றார். அப்ப நான் அவரோட வாதாடின அந்த இது எல்லாத்தையும் எடுத்து காட்டி இந்த வரங்க இப்படித்தான் அறிக்கை விடப்பட்டிருக்குது, அதுல அவர்கிட்ட பேர் இருக்குது, ஒப்பமண்டு போட்டு அவர்கிட்ட பேர் இருக்கு. அதை விட நிலாந்தன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கட்டுரை எழுதுறேன். அரசியல் பத்தி எழுத்தாளரா இருக்கக்கூடிய தொடர்ந்து எழுதி கொண்டு வர்றவரான நிலாந்தன் இதை பற்றியும் ஒரு கட்டுரை எழுதுறார். அவர் அந்த மௌனியா கூட்டத்தினுடைய முக்கிய செயற்பாட்டாளர்களே ஒருத்தர். அந்த 14 பேர்ல அவர் ஒருத்தர். ரெண்டாவதா மூன்றாவதா பேரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய கட்டுரையில அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு, அதாவது இந்த முடிவை எடுத்தவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்றா, பொங்கு தமிழ், எழுக தமிழ், அதை தாண்டி P2P பொத்துவில் முதல் பொலியஞ்சி வரையான போராட்டங்களினுடைய பிதாமகர்கள் அல்லது அதை வடிவமைத்தவர்கள், அதை செயற்படுத்தினவர்கள் இல்ல, அதனுடைய டிசைன்டு பீப்புள் என்ற அதை செயற்படுத்தி காட்டினவர்கள் என்ற வகையில் அவர் சொல்றார். அவை எல்லாரும் இங்க இருந்தவர். அப்படி பார்க்கும்போது நீங்க இப்ப அண்மைய 15 வருஷ கால வரலாற்றுல இந்த மூன்றும் ஒரு பெரிய போராட்டமா அடையாளப்படுத்த மக்கள் எழுச்சி போராட்டமா என்று அடையாளப்படுத்தப்படுது. அப்படியான போராட்டங்களுடைய டிசைன் பண்ணப்பட்ட அதை செயற்படுத்தி காட்டியவர்கள் இந்த கூட்டத்துல இருக்கிறது என்று நீங்க சொல்றது. இப்ப இது எவ்வளவு அந்த 3 பேரும் தனித்தனியா ஒரு 3 தரப்பு தனித்தனி விஷயங்களை செய்திருக்கேன். அந்த 3 தரப்பும் சேரும் போது எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியான விஷயத்தை செயற்படுத்த முடியும் என்றுதான் அவர் அதுல காட்ட முன்னுறார். ரெண்டாவது மக்களுக்கு சொல்லப்படுது இது அப்படி என்ன சரியா இது 3 சரியான விஷயங்கள். அதான் நாங்கள் 3 பொங்கு தமிழ், எழுக தமிழ், P2P 3யுமே நாங்கள் எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணாங்க. நிறைய மக்கள் கலந்து கொண்டவ எங்களுக்கு தேவையான விஷயங்கள். அப்படியும் தனித்தனியா செய்தாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னா அதை நாங்கள் கண்ட முடியும் அக்செப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்குத்தான் கொண்டு போயினா அந்த கட்டுரை அப்படிதான் மலிப்படுது. ஆனா அந்த சமநாதருக்கு நெருக்கமானவர்கள் என்ன சொல்லினோம்னா அப்படி இல்லை, அவர் அந்த முடிவை அக்செப்ட் பண்ணவே இல்லை. இப்ப நான் இந்த விஷயங்களை தூக்கி போட்டு ஆர்கியூ பண்ணும்போது இல்ல அது நிலாந்தன் எழுதி இருக்கிறத அவற்ற கருத்து, அவர் கலந்து கொண்டாருன்றது உண்மைதான், அந்த கூட்டத்துல கலந்து கொண்டாருன்றது உண்மை. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரகடனத்தை அவர் ஆதரிக்கவும் இல்லை, அவர் அங்க அந்த பிரகடனத்தை ஆதரிச்சு கதைக்கவும் இல்லை. ஆக்சுவலி ஆதரிச்சு கதைக்காத கூட இல்லை, எதிர்த்து கதைச்சிருந்தேன். அது பகிஷ்கரிக்கிறது தான். அவர் இதுக்கு முதல்ல முன்னணியினுடைய அது சார்ந்துதான் அவருடைய மனைவி அரசியல் செயற்பாடுகள்ல ஈடுபட்டிருந்தவர் என்றதுனால அந்த அரசியல் வட்டாரத்தோடு அடையாளப்படுத்தப்பட்ட ஒருத்தர். அப்படி இருக்கும்போது அந்த தரப்புல இருந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, நாங்கள் திருப்பி தொடர்ந்து ஆகிய பண்ண போகும்போது அந்த தரப்புல இருந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, இதை பற்றி என்ன இந்த மாதிரி ஒரு பிரகடனம் வெளியிடப்பட போறதா அந்த கூட்டத்துல வாசிச்சே காட்டப்பட இல்லை. முதலாவது கீழே இந்த ஒப்பமண்டெல்லாம் போட்டிருக்கணுமல்லோ, அப்படி ஒப்பமிட்ட இது இருக்குதா உங்கள்கிட்ட? மேபி அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வச்சுக்கொண்டு இதுக்கு மேல கிளிக் பண்ணி அப்படி செய்யல. ஒரு அறிக்கை போட்டீங்கன்னா அந்த அறிக்கைக்கு கீழே கையொப்பம் வச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா இல்லடா. இப்ப கண்ட்ரோவர்சி வருதுல்ல, அப்ப இந்த கண்ட்ரோவர்சி எழும்பும் போது கேள்வி வருது என்னன்னா, அவ என்ன கேட்கணும்னா, சம்பரணான் சார் ஆதரித்தார் இந்த தீர்மானத்தை என்று சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே புழக்கத்துல இருந்தா ஏற்கனவே சர்க்குலேட் பண்ணப்பட்டு அதை நம்பி செய்திகளாக வெளியிடப்பட்ட ஒரு ஆவணத்தை காட்டும் போது அவ திருப்பி கேட்கிற கேள்வி, இது சும்மா போடலாம், உங்களோட பேரை எந்த பேரை யார்ட்ட பேரை வேணும்னாலும் ஒப்பமன்ற பேர்ல போடலாம், அதை எப்படி நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஆதாரப்படுத்துறீங்க அப்படி என்ற கேள்வி வருது. அப்ப அதை எழுப்பி நம்ம அவர் கையெழுத்து வச்ச ஷீட் அது எங்கேயாவது இருந்தா கொண்டு வாங்க, அதை காட்டுங்க அப்படின்னா அந்த தரப்பட்ட போய் அதை கேடுங்க இருக்கு தர்றோம் அப்படினம் அல்லது அதை வெளியிடுறோம் அப்படின்னா. ஆனா இது வரைக்கும் அப்படி ஒரு ஆவணம் வெளியிடப்படையில்லை. அதாவது கையெழுத்து வைக்கப்பட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்த சிக்னேச்சர் வேணுமெண்டா இதெல்லாம் அல்லது அதை வச்சு மெனிபுலேட் பண்ணி அதை செய்யலாம்ன்றது. ஆனா அது அப்படி கூட ஒன்று வரையில, சிக்னேச்சரி டாக்குமெண்ட்ன்றது ஒன்று வரையில. இது முதலாவது பிரச்சனையா இருக்கு. இது சார்ந்து ஒரு பிரச்சனை இருந்ததாகவும் அது தொடர்புல சிதம்பரநாதனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில இருந்த கருத்து முரண்பாடுகள் இருந்ததாகவும், பிறகு அத சிலர் இவன் நிலாந்தன் போன்றவர்கள் போய் அவரோட பேசி அவருக்கு விளங்கப்படுத்தினதாகவும் கூட ஒரு தகவல் இருக்குது. அதனுடைய மேலதிக விவரங்கள் தெரியல. ஆனா அவ போய் தாங்கள் அவருக்கு இருந்த ஐயப்பாடுகள் அவருக்கு இருந்த சந்தேகங்கள் தீர்த்திட்டம்ன்ற மாதிரி மற்ற தரப்புல சொல்லப்பட்டிருக்கு.
சரிதானே? இப்ப இவ எப்படி கையெழுத்து வச்சாரா என்று கேட்கிற மாதிரி அவையும் அப்படி சொல்லுங்க. நீ இவ தாங்களா ஒவ்வொரு தரப்பும் தங்கட நிலப்பாட்டை தெளிவுபடுத்தி ஒரு அறிக்கை விட்டாதான் உண்மை உள்ளுக்குள்ள என்ன நடந்தது, எவ்வளவு தூரத்துக்கு இது சொல்லப்படுற விஷயங்கள் அல்லது பரவி இருக்கிற விஷயங்கள் உண்மையானது என்ற விவரங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, இந்த ஏப்ரல் 30 கூட்டம் நடந்து அடுத்து மே 4ஆம் தேதி இன்னொரு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடக்குது. இதுல இந்த அது மூடிய அறைக்குள்ள அழைக்க மிகவும் புரிய சொல்லப்பட்டது எப்படின்னு சொன்னா, அந்த ஏப்ரல் 30ஆம் தேதியில தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழு 11 பேர் அடங்கிய குழுவும் அவர்கள் முதலே திட்டமிட்டபடி அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிட்டு அடுத்த கட்டத்துக்கான டிஸ்கஷன் அப்படித்தான் எல்லா இடத்துலயும் செய்தி வந்திருக்கு. இங்க இருந்து அப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்னு போன செய்தியாளர்கள்ல இருந்து, அந்த கூட்டத்தை பாக்குறதுக்கு போய் படம் எடுத்த செய்தியாளர்கள்ல இருந்து, அங்க அதை பற்றி செய்தி வெளியிட்ட கொழும்புல இருந்து கூட செய்தி வெளியிட்ட எல்லா செய்தியாளர்களும் ஊடகங்களும் அப்படித்தான் செய்தி வெளியிட்டது. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு மறுப்பு வந்தது இல்லை. நாங்களும் இந்த வரைக்கும் அதுதான் உண்மை என்றதுதான் அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க அதை விசாரிக்க போனா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லினவன்டா, நீங்கள் பத்திரிகையாளர்கள் விஷயம் தெரியாம எல்லாத்தையும் குழப்பி போயிடுறீங்க. அந்த 30ஆம் தேதி கூட்டத்துக்கும் இந்த 4ஆம் தேதி கூட்டத்துக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்லை. 4ஆம் தேதி கூட்டம்ன்றது ஏற்கனவே இந்த கன்செப்டை தூக்கி கொண்டு திரிஞ்ச அந்த மக்கள் மனுன்னு சொல்ற, நான் அடிக்கடி சொல்லுவேன், யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்குற ஒரு காட்சியோட பின்னணியில இருக்கிற ஒரு சிவில் அமைப்புன்னு சொல்லி அந்த அமைப்பு மக்கள் மனுன்னு சொல்லப்படுற வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் ஒன்றியமோ ஏதோ சம்திங், அந்த அமைப்பு தான் அந்த மே 4ஆம் தேதி கூட்டத்தை கூட்டினதாகவும், அந்த கூட்டத்துல அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டதாகவும், அதுல இந்த 2 தரப்பும் பேசியதாகவும், அதுக்கும் 30ஆம் தேதி கூட்டத்துக்கும் அல்லது அந்த கூட்டத்துல இருந்த அந்த 32 அமைப்புகளும் 14 தனிநபர்களும் சொல்லப்படுறவர்களுக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி. ஆனா என்ன பிரச்சனை என்ன, அதுல இருந்தவர்கள்லாம் இதுலயும் இருக்கிறாங்க. அப்ப இப்ப அதுல 36 பேர் இருந்தினமண்டா, 36 அல்லது அதுக்கும் கூடினவர்கள் இருந்தினமண்டா 46 பேர் இல்ல, ஒரு அமைப்புல இருந்து 2 பேர் 3 பேர் வந்திருக்க கூடுதானே. அப்ப அதனால அந்த 46 விட அவங்க கூட இருந்திருக்க கூடலாம், இருந்திருக்கலாம் என்று வச்சுக்கொள்ளும். பட் ஆனா அது அந்த 46 பேருக்குள்ள அடங்கி இருக்கிறவர்கள்லாம் இங்க இந்த அரசியல் கட்சிகளோடு பேசியவர்கள். அதை தாண்டி வெளியில இருந்து யாரும் பேசல. அப்ப யாருக்கும் அது சந்தேகமும் வரப்போறது இல்லை, அது இந்த தொடர்ச்சியா இல்லையான்ற கேள்வி. ஏன்னா எல்லாம் ஒரே கேரக்டர்ஸ் பிளே பண்ணின நிறைய இடங்கள். அப்படி பிளே பண்ணும் போது குழப்பம் வருது. ஆனா அவைகிட்ட விளக்கமாக்க போகும்போது என்ன விளக்கம் சொல்லினா, நீங்க அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கொள்ள இல்ல. இதுல எனக்கு ஒரு சின்ன, நீங்களா அந்த முதலாவது கூட்டத்துல அந்த 11 பேர் கொண்ட குழு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறன்றது இந்த பிரகடனம் என்று சொல்ற இந்த விஷயத்துக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருந்ததா? இல்ல 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 அதுல பேசுறதுன்னு சொல்லிடலாம். எல்லாரோடையும் பேசுறது ஒரு 5 இதுல உண்டு. 11 பேர் கொண்ட குழு உண்டு, பேசும் 11 பேர் குழு இல்ல. இது சம்பந்தமா என்ன அரசியல் கட்சிகளோட எல்லாத்தோடய பேசுறதுன்றது ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதை ஒட்டி நடக்கிறதுனால உடனடியா இது. ஆனா அவையும் கூட இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு மறுபறுக்க இல்ல, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை அப்படின்னு யாரும் எங்கேயும் எந்த மறுப்பும் சொல்லல. சரிதானே? ஆனா உள்ள என்ன சொல்லினா, நீங்கள்லாம் கூட அப்படி உங்களுக்கு தான் விஷயம் தெரியல, பட் அது வேற இது வேற. சரிதானே? ஒருவேளை எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா அந்த கூட்டம் மே 4ஆம் தேதி கூட்டம் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான கூட்டமா இருக்கு இல்ல. இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் என்று சொல்லப்படுது. ஏனென்றா பலர் இந்த 10 எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய நிலாந்தனோ அல்லது ஜோதிலிங்கமோ அல்லது பேராசிரியர் கணேசலிங்கமோ இந்த விஷயங்களை பற்றி கதைக்கும் போது அவர்கள் எடுத்து சில விஷயங்களை சொல்ல போகும்போது அரசியல் கட்சிகள் அதை சகிச்சு கொண்டு கேட்கிற தன்மையோட இருக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சரிதானே? அதுல ஒருத்தர், ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதுல எல்லாரையும் தம்பி 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 என்று விழிச்சு அவர் சொல்லியிருக்கிறார்.
60 வருஷமா நானும் அரசியல்ல இருக்கிறேன் அப்படின்னு உங்களோட வயசுகளை விட அவர் என்ன சொல்ற, என்னை விட நீங்கள் எல்லாரும் என் அனுபவத்தோட உங்களோட வயசெல்லாம் குறைவு. நீங்க எங்களுக்கு வகுப்படுக்க வேண்டாம், வந்திருந்து வகுப்படுக்காதீங்க, உங்களுக்கு முன்னுக்கு இருந்து நாங்கள் இந்த அரசியலை பாக்குறோம் படிக்கிறோம் என்றது நாங்க பிராக்டிக்கலாகவும் பாக்குறோம். நீங்க படிச்சதை வச்சுக்கொண்டோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கொண்டோ எங்களுக்கு வகுப்படுக்காதீங்க என்ற வகையில தான் பேசப்பட்டிருக்கு. அந்த ஃபீல் என்னவா இருந்திருக்குது அந்த கூட்டத்துல. என்ன இப்ப நாங்கள் சொன்னோமே, அரசியல் கட்சிகள் பேசிச்சுது, சும்மா தனிநபர்கள் பேசிச்சுன்னா அரசியல் கட்சிகள் பேசிச்சுது, அதையெல்லாம் தாண்டி இப்ப இந்த பொது அமைப்புகள் இத ஓன் பண்ணினம், தாங்கள் தங்களுடைய பொறுப்பு கையில எடுத்துக்கொள்ளினம் அப்படின்னு சொல்லிச்சினமில்லோ சொன்னமில்லோ அந்த பேசினமில்லோ. அப்ப அந்த நிலைமைக்கு போறத இந்த அரசியல் கட்சிகள் விரும்பல என்றதுதான் மே 4 கூட்டத்தினுடைய வெளிப்பாடு என்று இப்ப தகவல்கள் வருது. அதாவது இந்த இப்படியான பெருமடுப்பிலான விஷயங்கள் நாங்கள்லாம் செய்யணும், அதனால நீங்கள் செய்வீங்கள் என்றது அரசியல் கட்சிகளுடைய அப்படி அல்ல. நீங்க கொமாண்ட் பண்ண வராதீங்கல்ல, நீங்கள் அதை பொறுப்பெடுத்து நீங்கள் அதை செய்து அதுல நீங்க சொல்லுறத நாங்கள் கேட்கிற லெவல்ல நாங்கள் வர்றதுக்கு ரெடி இல்லைன்ற மாதிரியான ஒரு அதை வெளிப்படையா அவ பேச இல்ல. பட் அதை சமரைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தினுடைய விஷயங்கள் அப்படிதான் வருது. மினிமம் சேர்ந்து செய்யறதா கூட இருந்தா கூட அரசியல் கட்சியில் அக்செப்ட் பண்ணிருக்கலாம். இப்ப இவ தனியா இனிஷியேட் பண்ணி போடுது, தங்களை விட்டுட்டு ஒரு இனிஷியேட் பண்ணி ஒரு அதுக்கான பப்ளிசிட்டியை கொடுத்து இததான் நாங்க போன எபிசோட்லயும் பேசினாங்க. என்னன்னா இந்த பேரவை மாதிரி தான் இது முடியும். ஏனென்றால் அரசியல் கட்சிகள் இவர்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல் தேவையை பயன்படுத்திட்டு இவைய தூக்கி போட்டுட்டு போயிடுவினோம். இவையால கண்ட்ரோல் பண்ணவோ இதெல்லாம் முடியாத ஒரு சூழல்ல இது அதுமையா நாங்கள் காய்ச்சது ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு நடக்க இவர்களை பாவிச்சு போட்டு தூக்கி எலெக்ஷன் முடியாது இவ்வளவு நடக்க. அப்ப அவர்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். கட்சிகள் எச்சரிக்கையா இருக்குது, இது அப்படி ஒரு அமைப்பா வளர்ந்துடக்கூடாது, அந்த நிலைக்கு போயிடக்கூடாது, எங்களை கமாண்ட் பண்ணதாக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அரசியல் முடிவை நாங்கள்லாம் எடுக்கணும். அந்த முடிவை நீங்க எடுத்து அதை செயற்படுத்துங்கோ, எங்களுக்கு காதைங்கோ என்ற மாதிரியான ஒரு டோன் தான் நாங்க கடுமையா போயிருக்கு. இல்ல இதே ஒரு நீண்ட வரலாறு கொண்ட இந்த அரசியல் கட்சிகள், ஈவன் ஆயுத குழுக்கள் இந்த அரசியல் கட்சியா மாறினாலும் அவளுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அக்செப்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னு சொன்னா இவ்வளவு காலமும் தாங்கள் தலைவர்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டு கேட்கல, நீங்கள் திடீரென்று எங்களுக்கு அரசியல் வகுப்பு நடத்துறது அரசியல் தலைவர் அது சரிதான், அது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா இருக்கலாம். விமர்சனங்களே அப்படிதான் பார்க்கப்படுது வெளியில. நாங்கள் காய்க்கிறது இவியல் 2 பேர் கதை சொல்றதுக்கு நாங்கள் அதை அப்படி கேட்கணும், யாரையும் நிர்பந்திக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. நாங்கள் அரசியல் கட்சிகளுக்காகவும் இதை கதைக்கவும் அங்க இருக்கிற விஷயம் என்னன்றத நாங்கள் பத்திரிகைக்கு எழுதுறத தாண்டி அதை இப்படி பேசுறதன் மூலமா கேட்கிற மக்களுக்கு ஒரு உள்ள என்ன உண்மையா நடக்குது என்ற மாதிரியான விவரத்தை தெரிஞ்சு கொள்றது என்ற அடிப்படையில தான் செய்கிறோம்ன்றதுனால அரசியல் கட்சிகள் எங்களை பற்றி அவ்வளவு பயப்படுறதுக்கு தேவைகள் ஒன்றும் இல்ல இருக்க போறது இல்லை. அதாவது அவர்களுக்கான பயப்ப நாங்கள் செய்யறது அவர்களுடைய நடவடிக்கைகளை சொல்றோம், மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம், அவ்வளவுதான். நாங்க நடக்குது, நாங்க சொல்றோம், முடிவெடுக்கிறது சார். நாங்கள் அப்ப இருந்து ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், பொது வேட்பாளரை எதிர்க்கிறது அல்லது ஆதரிக்கிறது என்றது எங்களுடைய டாபிக்கே கிடையாது. அங்க என்ன நடக்குது என்றது அதனுடைய சாதக பாதங்கள் என்றதை விவாதிக்கிறது, அதை பற்றி தான் நாங்க பேசுறோம். இப்பவும் என்ன சொல்றோம்னா, இது இப்படியெல்லாம் இருக்கு, குளறுபடி இருக்குது, அது குளறுபடி எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை ஆதரிச்சுட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை, அது மக்களுடைய முடியல. பொது வேட்பாளர் இந்த கூட்டங்கள்ல இப்ப எங்களுடைய போன எபிசோட் பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு திரும்பி இருக்குன்னு சொல்லி வரவேற்றாங்க, விமர்சிக்க இல்ல. இப்ப அதுல இப்ப பொதுவான இதுல கேட்டு இருக்கும், இவங்க என்ன தேர்ந்தாலும் புலப்படிக்கிறதுல இல்ல, அப்படி இல்ல, இது இப்படித்தான் போய்கொண்டிருக்குது, இதுதான் என்ற மாதிரியான ஒரு எலாபரேஷன். கொஞ்சம் டெக்னிக்கல் சொல்லணும்னா டிகோட் பண்றோம், ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் டீகோட் பண்ணி எலாபரேட் பண்ணி மக்கள்கிட்ட சொல்றோம். இது மட்டும் தான். அவ்வளவுதான்.
பட் அதுல வரக்கூடிய பிரச்சனை என்ன, அது அது அதை பற்றி பிறகு இப்ப லேட்டஸ்டா கிடைக்கிற தகவல்கள் பிறகு பிறகு வரக்கூடிய சர்ச்சைகள் இதுகள் எல்லாத்துலயும் வந்து பார்க்கும்போது நாங்கள் நினைச்சதை விட மாறான ஒரு திசை நோக்கி தான் அது போகுது போல படுகுதுன்றதுனால இப்ப அதை பற்றி சொல்றேன். அவ்வளவு. இப்ப இந்த திரும்பி இதுக்கு வந்தா இந்த அரசியல் கட்சிகளுக்கும் இந்த பொது அமைப்புகள் என்று சொல்லப்படுற ஆட்களுக்கும் இடையில இந்த இந்த ஒரு முரண் வருது. இந்த அரசியல் கட்சிகள் எங்களுக்கு வகுப்பெடுக்காதையும் கொண்டு அவைய சொல்ல போகுமா இருந்தா அங்க பிரதானமான கேள்வியை எங்க வந்து நிக்கும்னு சொன்னா அந்த பொது வேட்பாளர் யார், அப்ப ஏதாவது யார் முடிவு செய்யற. இப்ப அரசியல் கட்சிகளுக்கு ஒருத்தர் இருப்பார், அவை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பார். இந்த பொது அமைப்புகள் சார்பில் அவர்கள் முந்தல் ஆரம்பத்தில இருந்து கொடுத்த பேட்டிகள் அதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மனுவினுடைய சில கூட்டங்கள்ல பேசிய போது எல்லாம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, குறிப்பா அந்த விஷயத்த இரேனியஸ் செல்வின் சொல்றாரு. செல்வின் அவங்களுக்கு தெரியும் தானே, பி டாம்ஸ் இதா போடப்பட்ட ஒருத்தர். அந்த நேரம் அது அந்த கட்டமைப்பு வேலை செய்யல, பட் ஆனா கிட்டத்தட்ட புலிகளால நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் என்ற மாதிரி நாட்டுக்கு அதாலேயே நாட்டுக்கு வரையிலாம இருந்து இப்ப வந்திருக்கிறார். நிறைய சமூக செயற்பாடுகள் விழிப்புணர்வு விஷயங்கள் செய்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை நடத்தினீங்கன்னா அவர் அரசியல் சார்ந்தவரா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரோவா இருக்கலாம். ரோட்ல போற பிச்சைக்காரனை கூட நீங்க பிடிச்சு வந்து இவர்தான் பொது வேட்பாளர். ஏன்னா நீங்க அந்த ஆளை மையப்படுத்தி இங்க ஒன்னையும் செய்ய போறது இல்லை. அந்த ஆளுக்கு பின்னால அல்லது அவரை சுத்தி வைக்கப்படுற கருத்தியலை தான் நீங்க ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கணும். அவர் வெண்டு ஜனாதிபதியா வந்து நாட்டை ஆள போற அந்த கெப்பாசிட்டி வைஸ் அது தேவையில்லை. அதான் அவரே சொல்றாரு, அது வெளில போறது இல்லைன்றது தெளிவு. அது எங்களோட நோக்கமே இல்லை, சரிதானே. நாங்கள் வேறொரு நோக்கத்துக்காக தான் செயற்படுறோம். அப்ப அந்த நோக்கத்தை செயற்படுத்துறது ஒருத்தர் நிற்பார், அதான் ஒரு குறியீடு. அவர் ஒரு குறியீடு, அவர் யார் என்ன ஏதுன்றதெல்லாம் இல்லை. பட் அவர் வந்து இப்ப நீங்க போய் ஒரு பொதுவசு கடத்தல்காரனை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா அது ஒரு விமர்சனத்துக்குள்ளா. அது மாதிரி இல்லாத ஒருத்தரா இருந்தா சரி என்றது மட்டும்தான். சமய பெரியவர், ஒரு கல்வியலாளர், சமூக செயற்பாட்டாளர் ஆறா கூட இருக்கலாம். இன்றைக்கு சமய பெரியவர்கள் எல்லாம் நம்ம முடியுமா அரசியல் எனக்கு தெரியும், பொதுவாச்சு அதை விட்டுருவோம். சரி, இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த பொது வேட்பாளர் யார் என்று தீர்மானிக்கிறதுல பொது அமைப்புகளுக்கு ஒரு தீர்மானம் இருக்கு அல்லது அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஒரு அரசியல் கட்சி சாராதவரா யாரோ ஒரு பொது ஆள, மேபி ஒரு பப்ளிக் சர்வன்ட் அல்ல ஒரு வெல் நோன் பர்சன், சரிதானே, மக்களால அறியப்பட்டவரா இருந்தா மேபி வாக்குப்படுவதற்கு ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரா நல்ல மனுஷன் ரெண்டு பேர் எடுத்த ஒருத்தனா அப்படி எல்லாம் இருக்கலாம். இப்ப அதை சொல்ல வரும்போது எனக்கு திருப்பி இந்த மாதிரி விக்னேஸ்வரன் ஐயாவை அவருடைய பேச்சுக்களுக்கு உரைகளுக்கு கம்பன் கழகத்திலே அங்கே இவங்க ஆற்றின உரைகளை பத்திரிகைகளை ஊடகங்களை அப்படி பக்கம் பக்கமா பிரசுரிச்சு வந்து அதுல வாசிச்சு அவரு நல்லவர் பெரியவர் வல்லவர் என்று நம்பித்தான் மக்களும் அவரை இன்றைக்கு கொண்டு வந்த ஆட்களே காரை துப்புற நிலைமையில காரை துப்பின நிலைமையில அப்படி இருக்கும்போது இப்ப இவர்கள் சொல்ற இதுலயே அப்படியெல்லாம் நடக்க முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. பட் ஆனா அவர்கள் அப்படிதான் சொல்லினேன், அப்படி ஒரு பொதுவானவரா இருக்கணும். ரெண்டாவது அவர்கள் சொல்றாங்கன்னா அவர் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அரசியல் செய்யக்கூடாது. ஓகே, அவருக்கு இந்த அரசியல் வகிபாகமே கிடையாது. அவர் எலெக்ஷன்ல போட்டி போடுறேன்னு போகக்கூடாது, அல்லது மேலே ஒரு அரசியலே அவருக்கு கிடையாது. அவர் வெறும் இப்ப நீங்க ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி அவரை நிறுத்த போறீங்க, அதுக்கு இப்ப மேல பெயரொட்டி நிறுத்தி இல்ல. ஒரு உருவம் இல்லாத ஒரு கருத்தியலுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கறதுக்கான அது அப்படித்தான் நிறுத்தலாம். ஒருத்தட்ட பேரை போட்டு அவரை தான் நிறுத்த முடியும், கருத்தியலை கொண்டு நிறுத்த முடியாது. அதனால நாங்கள் அவரை நிறுத்துறோம், அவ்வளவுதான். பட் ஆனா யாருக்கு எதுக்கு வாக்களிக்கணும்னா நீங்க இந்த கருத்தியலுக்கு தான் வாக்களிக்கணும், தேசிய கட்டுமானத்துக்கான கருத்தியலுக்கு தான் வாக்களிக்கணும்ன்றதா அவர் கேட்கிறேன். உண்மையா இந்த இதுகள் எல்லாம் இல்லாமல் இப்ப சுயேட்சை என்று வரைக்குள்ள ஒரு ஆளுடைய பெயர் போட வேண்டிய கட்டாயம் இல்ல என்று சொன்னா சின்ன தலைப்புற சின்னத்தை வச்சு ப்ரமோட் பண்ணி பாட்டிடலாம். அதுக்கு வழியில தான் கொண்டு போய் ஒரு ஆளை போடணும், பேர் போட்டு அதனால ஒருத்தரை நிறுத்துறோம், சரிதான். ஆனால் அவர் ஒரு குறியீடு மட்டும்தான் என்றதுதான் அவர்களுடைய. அதை இந்த அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமான்னு தெரியல. ஏன்னா அவைக்கு ஏற்கனவே விக்னேஸ்வரன் ஒரு பாடமாகவும் இருக்கிறதுனால இப்படி கொண்டு வர்றவர் நீ என்ன செய்வார் என்ற ஒரு கேள்வி. அவர் திருப்பி போய்
கட்சி ஒன்று தொடங்கிட்டாரு தனியாண்டா நீ அதுக்கு நேர்றதுன்ற அச்சங்கள் எல்லாம் அவைக்கு இருக்கலாம். பட்டறிவொன்று இருக்கு தானே. சிலவள என்ன நடந்திருக்கு என்ன நடக்க மாட்டா அவர் முதல் வரும் வரைக்கும் அப்படித்தான் இருப்பார். இந்த வாக்குகள் எண்ணிக்கை அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரே சிலவளை நம்பிடும் நான் பெரிய ஆள் தானோ வாய்ப்பு அப்படி நம்பினவர்கள் அதனால அதெல்லாம் இருக்கு. அதனால எதுவும் நடக்கலாம். அப்ப அந்த பட்டறிவில இருந்து அரசியல் கட்சிகள் அதை அவ்வளவு தூரத்துக்கு ஆதரிக்க அந்த டிஸ்பியூட் வரும். இப்ப இங்க நீங்க எங்களுக்கு வகுப்பெடுக்காதீங்கன்னு சொன்னா அதே கதை தான் நாளைக்கு அந்த பொது வேட்பாளர் யாருன்றதை தீர்மானிக்கிற விஷயத்திலையும் வரும். அப்ப இந்த டிக்கெட்டுக்கு நடுவுல இப்ப அவ என்ன சொல்லியிருந்தவன இந்த மே 4 கூட்டம் எங்களுடைய கூட்டம் அல்ல, அஜெண்டாவில இல்லாத கூட்டம், அது அதை கூட்டினது அந்த மக்கள் மனு என்ற அமைப்பு தான் கூட்டினது. அவதான் அரசியல் கட்சிகளையும் வர சொன்னவ. அண்டு இது இந்த அளவுக்கும் விக்னேஸ்வரன் முதல்ல ஒரு கூட்டம் கூட்டி அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றும் போகாம அதுலயும் அந்த கூட்டத்திலையும் இதே கேரக்டர்ஸ், அதாவது இந்த கூட்டத்துக்கு போயிருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மக்கள் மனு உட்பட ஆட்கள் அந்த கூட்டத்துக்கும் போயிருந்தவர். பட் ஆனா ஆட்கள் வரையில, அது அரசியல் கட்சிகள் வரையில. எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குது என்னன்னா இந்த கூட்டத்தை உண்மையில அரசியல் கட்சிகள் இந்த பொது அமைப்புகள் கூட்டி இருக்குது அல்லது அந்த வவுனியா கூட்டத்தினுடைய தொடர்ச்சியா கூட்டி இருக்குன்னு நம்பித்தான் அரசியல் கட்சிகளை அதுல பங்கெடுத்துதா இல்லையா என்ற என்ன முதல்ல இதே கரெக்டா கூட்டும் போது ஆனா அழைப்பு விக்னேஸ்வரன் இருந்து வந்தது என்றதுக்காக போயில்லை அரசியல் கட்சிகள் எல்லாம் தவிர்த்துக்கணும். சரியோ சரிதானே. ஏன்னா சில நேரம் விக்னேஸ்வரன் அட்வான்டேஜ் எடுத்துருவாரோன்ற சந்தேகம் ஒன்றின் காரணமா அவர் தவிர்த்து கொண்டு நம்பப்படுது. பட் இங்கே அவர் போயிருக்கிறார், எல்லாரும் போயிருக்கலாம், இன்க்ளூடிங் மாவி சேனராஜாவும் போயிருக்கிறார். அப்போ ஒரு பிரகடனம் செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகு ஒரு அழைப்பு விடுக்கப்படும் போது அவர்களே கூட அதன் தொடர்ச்சி என்று நம்பித்தான் போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இனி அவர்கள் அதை தெளிவுபடுத்தினாதான் அந்த விஷயமும் தெளிவு. ஆனா இவர்கள் தரப்புல என்ன சொல்லுது படுதுன்னா இந்த மக்கள் மனு தான் இதை கூட்டினது. அந்த கூட்டத்துல மக்கள் மனு சார்ந்தவர்கள் என்ன சொல்லிட்டுனா நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை மக்கள் மத்தியில எடுத்து செல்றதுக்கான ஒரு 4-5 கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். நாங்கள் இந்த கட்டத்தோட இதை நிறுத்துறோம், எங்கட செயற்பாட்டை நிறுத்தி கொள்றோம். அதாவது நாங்க இப்படி ஒரு லொபிங் செய்தோம், கருத்துருவாக்கம் ஒன்றை செய்தோம், அந்த கருத்துருவாக்கம் செய்யற பணியை இதோட முடிச்சு கொண்டு இனிமே இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை இந்த பொது அமைப்புகள் என்று சொல்லப்படுற இந்த 32 அமைப்புகளும் அந்த 16 நபர்களும் சேர்ந்ததாக சொல்லப்படுற அந்த வவுனியா கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு டீம் அந்த கொண்டு இனிமே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதைத்தான் அந்த மே 4 கூட்டத்துல சொன்னதாகவும் அவர்கள்லாம் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார். மக்கள் மனு தான் இதை விலகி கொண்டு எல்லாத்தையும் ஏற்ற கையெழுத்திட்டு போறேன் என்றதும் மீதி பணிகளை இவர்கள் செய்வார்கள் என்ற மாதிரி சொல்றதுன்னா அங்க நடந்த வேலை அப்படி என்ற மாதிரி இவ சொல்லினோம். இப்ப சொல்லப்படுது. ஏன் அவர் அதை அப்படி சொல்லினவன்னா இவர்கள் அதாவது அந்த ஏப்ரல் 30th குழு என்று சொல்லுவோம் அந்த ஏப்ரல் 30 குழு இருக்குதானே, அந்த ஏப்ரல் 30 குழு என்ன சொல்லுதுன்னா நாங்களும் இனிமே தான் போய் அரசியல் கட்சிகளோட பேச தனித்தனியா நாங்க இனிமே பேசுவோம். தனித்தனியா பேச போயிருந்தோம். அப்ப அவ ஒரு ஜூம்ல கூடி காய்ச்சிருக்கிறான், யார் காய்ச்சினது தெரியல, ஜூம் மீட்டிங் என்றதுனால. ஆனா ஜூம் மீட்டிங் வரும்போது இப்படி 46 பேரும் அதுல வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. அது இவன் இந்த 11 பேரும் யாருன்னு தெரியல, தெரியல, படையில. சோ அப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் ஒரு ஆள்கிட்ட கேட்காம ஒரு பிரச்சனை. யாரோ ஒரு பேச்சாளரோ அல்லது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு வெர்ஷன் சொல்லுவேன். ஆக்சுவலி போட்டு விட்டா கூட இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வழியில ஒரு இல்ல தலைவர் குறைந்தபட்சம் ஒபிஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ் தங்களுடைய கைகள்ல ஒரு இணை பேச்சாளர்கள் அப்படி இப்படி ஏதாவது வடக்கலையும் கிழக்கலையும் போட்டுக்கிட்டு எல்லாம் செய்திருக்கலாம். அப்படி ஏற்கனவே இந்த சிவில் அமைப்புகள் சொல்லப்படுறது இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இந்த நாங்கள் அந்த 5 அம்சங்கள் கொண்ட அந்த இது இந்த 34 12 14 சைன் பண்ணது எல்லாமே இல்ல அது எங்களுடையது இல்லைன்னு சொன்னா கூட ஒன்றும் செய்யல. அதான் இப்ப என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு வருஷம் சொல்லி நம்ம கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் நான் சார்பில் சொல்லப்படையல இல்ல நான் அதை கேட்டுக்கொள்ள இல்லை அப்படின்னு சொல்லினோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரை கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் சொல்லினோம்.
எல்லாம் மேசையில கலந்துரையாடப்படுறது நிறைய ஆமா. இருக்கு. கடைசியில ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுதான் எப்பவுமே நடக்கிறது. ஆனா அந்த கன்க்ளூஷன் என்னன்றது தெரியாத போது நீங்க எழுதி கடைசியா இதுதான் இந்த கூட்டத்தினுடைய தீர்மானம் என்று வாசிச்சு அதனுடைய அங்கீகாரத்தை பெறாத போது இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்ப இந்த சிக்கல் என்னவா மாறுதுன்னா, இந்த அமைப்பு ரீதியாக யார் எங்க போய் பேசினோம், என்ன செய்யணும், உண்மையா இதனுடைய தீர்மானம் என்ன, அதை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்றது சம்பந்தமா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு போக்கு காணப்படுது. தெளிவும் இல்லை. ஏன்னா வெளிப்படையா இருந்தா தெளிவு இருக்கு, அப்படி ஒன்று இல்லை என்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப நீங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்கள், மக்களுக்கானது என்று சொல்றீங்கள். அந்த மக்களுக்கான ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிப்படைத்தன்மையா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் அதன் மீதான நம்பகத்தன்மையும் வரும். இல்லைன்னா இப்ப பாருங்க, ஒருத்தர் மறந்துட்டார் அல்லது ஒருத்தர் எனக்கு அதோட தொடர்பு இல்லை, தான் அதுல இருந்து மாறுபட்ட கருத்து உள்ளவர் என்று சொல்ல போனோம்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் கிளம்புற மாதிரி அது எல்லாருக்கும் ஒரு சோறு பதம் சொல்லி இப்படித்தான் என்றதான் மக்கள் மனதுல இருக்குமா அப்படின்னு எல்லாம் ஒரு துளி விஷம் போதும்ன்ற மாதிரி சொல்ல. அப்ப அவர் மக்கள் வந்து நம்பிக்கையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர்கள் வெளிப்படைத்தன்மையா வர வேணும். முதல்ல அவர்களுடைய ஸ்ட்ரக்சர், அரசியல் கட்சிகளை தேசத்தை கட்டுமானம் செய்யறதுக்கு முதல் கட்டுமானம் செய்யறது அவர்களை முதல்ல கட்டுமானம் செய்து முதல்ல அந்த 11 பேர் ஆரண்டு அவர்கள் வெளிப்படையா அறிவிக்கணும். அந்த 11 பேர் குழுவுல யாரு இல்ல, அந்த 11 பேர்ன்றது ஒட்டுமொத்தமான இந்த செயற்பாடுகளுக்கான குழுவா அல்ல அந்த கூட்டத்துல சொல்லப்பட்டிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் தனித்தனி அவர் நிலாந்த நிலை இருக்கிற கட்டுரையின் அடிப்படையில அந்த கூட்டத்துல எல்லாத்துக்கும் ஒரு உபகுழுக்கள் நிறுவப்பட்டன என்றுதான் எழுதியிருக்கிறார். படம் இல்ல பட்டன என்றுதான் எழுதியிருக்கிறார். கட்டுரையில அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இப்போதைக்கு பார்த்தா அவர் அதுக்குள்ள மெயினான ஒரு நபரா இருந்து எழுதுறாருன்னா அவர் அது ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் பார்க்க வேண்டியது. பார்க்கணும். ஏன்னா அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ அறிக்கை இல்லாட்டி ஒன்று இல்லை என்ற நிலைமை ஒன்று. ரெண்டாவது இப்ப இவ்வளவு போன ஞாயிறு சொன்னா இப்ப ஒரு கிழமை ஆயிட்டு. இவ்வளவு காலத்துக்குள்ள அவருடைய அறிக்கையிடல் கட்டுரை வடிவில வந்தால் அவருடைய அந்த கூட்டம் தொடர்பான அறிக்கையிடல மிச்சம் சரி மினிமம் 46 பேருமே மிச்சம் 45 தரப்புகளும் இப்ப உங்களுக்கு ஒரு ஆள் மறுத்து கருத்து வெளியிட்டிருக்கிறார். அவர் நேரடியா அவர் வேறு சொல்லி அவருக்கு நெருக்கமானவர்கள் இப்படி பயிரிங்க. உண்மையா என்ன நான் நினைக்கிறேன், அது எப்படி வரணும்னு சொன்னா அதை மறுக்கணும். இல்லையான்னு சொன்னாங்க, இல்லாட்டில் மௌனம் சம்மதம் தான், சம்மதமா தான் போகும். பட் அப்படி இருக்கட்டும் தான் அவர்களும் பார்க்கலாம். பட் இவர்கள் என்ன சொல்லினா அப்படி ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லாத போது நான் என்னத்தை மறக்கிறதுன்றது அவர்களுடைய அதுலயும் அவர்களுடைய கேள்வியில நியாயம். எதை மறக்கிறது? நீங்கள் சொல்றத கேட்டுட்டு நான் மறக்கல. என்ன நாளைக்கு போய் நான் அப்படி மறத்தா அவ சொல்லினா இல்லை நாங்க அப்படி ஒண்ணு விடவே இல்லை. அது பிள்ளையா பத்திரிகைகளும் ஊடகங்களும் முழங்கி கொண்டு அப்படித்தான் சாரப்பட சொல்லி இருக்கேன். இந்த மேனால பற்றின விஷயங்கள்ல நீங்கள் அதை இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி குழப்பிக் கொள்ளாதீங்க கொண்டு அவர் சொல்லி அது மாதிரி சொல்லி நம்ம சொன்னா அவர் ஒரு இல்லாத படித்தவர்கள் அறிந்தவர்கள் வரும்போது தான் விரும்புவோம். அதனால அப்ப இல்லாத ஒன்றுக்கு என்ன மறுப்பு சொல்றதுன்ற மாதிரி அவர்களுக்கு கேள்வி இருக்கலாம். சரி, மறுப்பு தான் வேணா, ஆனா தெளிவுபடுத்தி அப்படி எல்லாம் இருக்கு. ஒரு மக்கள் மத்தியிலே தங்களை பற்றி ஒரு விஷயம் போய் சேருது, அது தவறா போய் சேருது என்ற போது குறைந்தபட்சம் ஒரு தெளிவுபடுத்தல் அறிக்கையா விட்டா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து. அதை விட்டா ஜனத்துக்கு தெளிவா இருக்கும். ஓகே, இது இப்படிதான் இந்த டிஸ்கஷன்ல இப்படி 2-3 சாய்ஸஸ் இருந்திருக்குது. அதுல இருந்து சரி எல்லா ஜனநாயக நாடு அதுல 45%ன்றதுனால அந்த முடிவு அவர்கள் அதை கூட எடுத்திருக்கலாம். பட் ஆனா அந்த முடிவை வந்து நீங்கள் இன்டர்பிரட் பண்ற மாதிரி அதை வேற வகையில திரிக்கிற மாதிரி அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல உண்மையா என்ன செய்யணும்னா அந்த வரி வடிவத்தை கொடுத்துட்டு இல்லாட்டி முழுமையான அறிக்கைகளை செய்துட்டு அது ஏற்றுக்கொள்றாக்கள் மட்டும் ஒப்பம் வச்ச மாதிரி ஒரு இதை செய்திருக்கலாம். அப்படி செய்திருக்காங்க. ஆனா ஏதோ ஒன்று செய்திருக்கலாம், செய்து அதை பகிரங்கப்படுத்தி இருக்கலாம். சரி, இப்ப இவ்வளவு குழப்பம் வந்ததுக்கு பிறகு அதை செய்திருக்கலாம். என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த வெளிப்படைத்தன்மையோட இல்லையென்றா உங்கள் மீதான சந்தேகம் என்பதே ஒரு பெரிய விஷயமா போயிடும். அதுவே அப்புறம் இந்த முயற்சி எல்லாத்தையும் கரையான் அரிச்ச மாதிரி அரிச்சு போடும், உள்ளே இருந்து அரிச்சு போடும். எடுத்திருக்கிற விஷயம் பெரிய விஷயம். பொது வேட்பாளர் இல்ல, தேச கட்டுமானம். பொது வேட்பாளர்னாலும் பரவாயில்ல, சரி ஏதோ முடிஞ்சு போது போட்டு தான் என்றும் இல்ல. இது அப்படி இல்லை, தேசியமோ தேசமோ அது ஒரு பெரிய விஷயம். அப்ப அதுண்ட பேஸ்மெண்ட் எப்படி வீக்கா இருக்கலாம்.
வீக்காகவும் இருக்கக்கூடாது, சந்தேகத்துக்குரியதாகவும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. மக்களுக்கு தெளிவா எல்லா விஷயங்களும் வெளிப்படைத்தன்மையோட அணுகினா மட்டும்தான் கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லானதா இருக்கும். இல்லாட்டி அவர் இரேனிய செல்வனே சொல்லுவார், அந்த பேட்டியல்ல சொல்றாருன்னா அதை ஒரு சதி கோட்பாடுன்றார். இவைக்கு பின்னால ஆறு இருக்கு, அவைக்கு பின்னால ஆறு இருக்குது என்றெல்லாம் அது எங்கட மக்களுக்கு சதி கோட்பாடுகள் இப்படி இருக்குது. அதனால அதெல்லாம் கேட்காதுங்க. அதுக்கான ஸ்பேஸ நாங்களே உருவாக்கி போட்டு சனம் சந்தேகப்படுதுன்னு சொல்லி உண்டு. அந்த சதி கோட்பாடுகளுக்கு யார் வழக்கினது சனத்தை? நாங்கள் அதுல நாங்கள் கடந்த காலங்கள்ல மெட்டாக்களை பற்றி என்னென்ன விமர்சனங்களை இந்த செயற்பாட்டாளர்கள் தலைவர்கள் சொல்றாங்க செய்து கொண்டு இருந்துச்சுனாமோ அதேதான் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க அது கண்ணாடி வீட்டுக்கு கல்லறிஞ்சீங்க, உங்களுக்கு திருப்பி கல்லறை விடுந்தான் உடை இந்த கண்ணாடி. ஆனா வெளிப்படையா இருந்துட்டீங்களா அந்த பிரச்சனைகள் வராது. மக்கள் அதை என்ன நீங்க மக்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லி இதுதான் நடக்குது, நாங்க இன்றைக்கு இந்த அரசியல் கட்சியை சந்திச்சோம் இல்ல இந்த தலைவரை சந்திச்சோம், நாங்கள் இந்த விஷயங்களை முன் வச்சோம், அவர் இந்த விஷயத்த சொன்னார், இதுதான் நடந்தது, ரைட், நாங்கள் அவரோட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற இல்லை, இன்னும் பேசுறேன்டா பேசுவோம், இல்ல அவரோட எங்களால தொடர்ந்து ஒரு இணக்கத்துக்கு வர முடியாத நிலைமை இருக்கு. அப்படி இது இப்ப இருக்கிற நிலைமை எப்படி படுகுதுன்னா வழித்தோட்டத்துக்கு எப்படி இருக்குதுன்னா, எப்படியாவது ஒரு மாதிரி மூடி மறைச்சு கிரைச்சாவது இந்த விஷயத்த ஒப்பேத்திடுவோம் என்ற மாதிரி, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம்ன்ற மாதிரியா. பட் ஆனா அந்த கல்யாணம் நிலைக்குமான்னு கேட்டால் கஷ்டம் தான். நீங்க கல்யாணத்தை செய்திடலாம், பொது வேட்பாளர் அதுதான் இப்ப பொதுவா இந்த வரப்புற ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு பொது வேட்பாளர் நடத்தி ஏதோ ஒரு விஷயத்துல நாங்கள் ஷேப் பண்ணிட்டு போறோன்றா வேற. இப்ப நாங்க தேச கட்டுமானமோ தேசிய கட்டுமானம்ன்ற ஒரு பெரும் பொருள் கேட்கல. நாளைக்கு இது ஒரு மிக பிழையான உதாரணமா போய் எப்படியோ நாங்கள் இந்த பொது அமைப்புகள் ஒன்றியம் இந்த விஷயத்த நாங்கள் மட்டும் இல்ல மக்களும் இந்த பேரவையோட கம்பேர் பண்ணி இதை வீக்கா தான் பாக்கிறோம். அதே சிச்சுவேஷன் நாளைக்கு இந்த தேச கட்டுமான தேசியம் இதுன்னு சொல்லி வேற ஒரு உண்மையான விஷயம் நிச்சயமா மறக்கப்படும். அப்ப ஆனபடியாலதான் அதை நாங்கள் ஏதாவது ஒரு சரியான வகையில நீங்கள் மறைக்க கூடாது, விஷயங்களை மறைக்க கூடாது, வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் சொல்லணும். பட் இது ஒன்றும் ரகசிய விஷயமும் கிடையாது, நீங்க ஒன்றும் ரகசிய நடவடிக்கை செய்யல, நீங்கள் வெளிப்படையா சொல்லித்தான் செய்கிறீர்கள். நாங்கள் ஒரு தேசத்தை கட்டுமானம் பண்றதுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழருடைய இறைமைக்கும் இதையும் உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறதுக்காகத்தான் முயற்சி செய்கிறீர்கள். அப்ப அதுல ஒன்றும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை. நீங்க வெளிப்படைத்தன்மையா இருக்கிறதுன்றது ஏனைய சமூகங்களுக்கும் கூட உங்கள நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கான முக்கியம். தொடர்ச்சியா முன்னெடுக்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். நீங்க கட்டாயம் வெளிப்படையா இருக்கணும், வெளிப்படைத்தன்மையோட இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை ஓரளவு கண்டாலும் உங்களால சாதிக்க முடியும். வெளிப்படைத்தன்மைன்றது மிக முக்கியமா இருந்தாலும் அடுத்த கட்டமா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராங் இருக்கும். ஆமா, இப்ப இந்த அமைப்புகளை எல்லாரும் தலைவர்கள் என்ற ஒரு இதுலயோ எல்லாரும் எல்லாத்திலும் முடிவெடுக்கலாம் என்ற விஷயமோ இல்ல பொறுப்பு குரல்ன்றது யாரு டைம் இல்ல தமிழரசு கட்சி மாதிரி ஆயிடும். அது ஓரளவு பரவாயில்ல இல்ல இல்ல தமிழரசு கட்சி அதுவும் அப்படிதான், எல்லாரும் ஆறு வேணும்னால என்ன கருத்து வேணும். அவர் சொன்ன ஸ்ரீதரன் சொன்ன மேதின பேச்சு அப்படித்தான், சந்தை செல்வா யாரையும் நடத்ததில்லை. அதனால என்ன முன்னால மாவி நாகராஜா இருக்கிறார், அவரை வச்சுக்கொண்டு சொல்றாரு, யாரும் என்ன கருத்தையும் கட்சியில சொல்றதுக்கு தந்தை செல்வா ஒரு நாளும் தடை செய்ததில்லை. அதனால நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், இது கட்சியில கருத்து இல்லை, ஆனா என்னுடைய கருத்தை சொல்றேன், பொது வேட்பாளர் வேணும்ன்ற இது மாதிரிதான் அதுல இருக்கிற 46 பேரும் ஒன்னா சொல்ல வழி கட்டிச்சிருவாங்க. இல்ல நீங்க அது கம்பாரிசன் விளங்க நான் சொல்ல வந்தது. இப்ப என்னதான் சொன்னாலும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டசினோ இல்லாட்டி சில டசின் கட்சிகள்ல ஒன்று தமிழரசு கட்சி. இது அப்படி இல்லை. நாங்கள் எங்களோட தேச கட்டுமான அமைப்பு எங்கள்கிட்ட 10 இல்லை, அந்த கருவோட 10 ஸ்டார்ட் அப்ஸும் இல்லை. அப்ப ஒன்றே ஒன்று வரைக்கும் இல்ல, அதை நாங்கள் இப்படி ஏனோ தானே விட முடியாது. இப்ப எப்படி தமிழரசு கட்சியின் இந்த செயற்பாடுகள் இந்த தேர்தல்கள் இதுகள் தொடர்பாக அது அடிப்படை உறுப்பினருக்கு கேள்வி கேட்கறது உரிமை இருக்குதோ, இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வடகிழக்கு வாழ்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உரிமை இருக்கு. பானபடியால நான் அதோட ஒப்பிட்டு ஒரு சின்ன விஷயமா பார்க்க வருது இல்ல. அது நான் போன எபிசோட்லயும் அதை பற்றி காய்ச்சினாங்க, போனதோ அதுக்கு முதல்ல காய்ச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
அதுல இருக்கிற பலவீனம் என்னென்றால் இந்த ஏப்ரல் 30 குழு இருக்குதானே, அதுல இருக்கக்கூடிய அந்த தனிநபர்களுக்கோ அல்லது பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளுக்கோ தாங்கள் தனித்து இயங்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அவர்கள் அரசியல் கட்சிகளினுடைய நீரோட்டத்துலதான் பயணிக்கலாம்னு பாக்கணும். இந்த கட்டுமானத்தை கொண்டு வர்றதுல அவருக்கு இருக்கிற பிரச்சனை அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு வந்தா அதை யார் தாங்குறது, அதுக்கான நிதி வளத்தையோ அல்லது வேற எதையோ யார் போய் சேகரிக்கிறது? அப்ப அதெல்லாம் வரும்போது திருப்பி ஒரு தலைவன் வண்டி வந்து லீட் பண்றது. அப்ப அவர்களுக்கு அந்த சிக்கல் எல்லாம் இதுல யார தலைவராக்குறது என்ன, அவர் அந்த அமைப்புல இருந்து வேற என்ன எல்லாம் செய்வார், பட்டறிவுகள் கணக்க இருக்கிறதுனால இருக்கல இதுல இன்னொரு விஷயம் உண்மையா அதுக்கான அந்த நிதி வளம் மனித வளம் அதுகளது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை குழப்பம் வந்தா கையை காட்டுறதுக்கு ஒரு குரூப்பை தேடின மாதிரி இருக்கு. ஈஸியா சொன்ன நம்பிடுமில்ல ஒரு அரசியல்வாதியோ அரசியல் கட்சிகளையோ இந்த பிள்ளைக்கு வரலாம் காரணம்டா மறுபேச்சு இல்லாமல் சரண் நம்பி அது பொறுப்பெடுப்பினமான்னு எனக்கு தெரியல. இது எடுக்கணும் வேணும் யார் எடுப்பினம் பிரச்சனை சொன்னா இந்த அறிக்கைக்கே இன்னும் பொறுப்பெடுக்க அவ மட்டும் இல்ல அரசியல் கட்சிகளே கூட தாங்கள் எடுத்தது பிழை என்று சொல்லித்தான் இன்றைய பொது வேட்பாளருக்கு வந்துருக்கீங்க. பிழைக்கு யார் பொறுப்படுத்தவர்? ஓகே, இப்ப பொருளாதார நெருக்கடிக்கு காரணம்னு சொல்லி நீதிமன்றம் ராஜபக்சேல 2 பேரையும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரையும் குற்றச்சாட்டு. இதான் ஆட்கள் அடையாளம் காட்டு. ஏன் நடந்தது தவறு, அப்ப அந்த தவறுக்கு பொறுப்பானவர்கள் இவர்கள். நீங்க எல்லாரும் ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுக்குறீங்க. நாங்க கடந்த காலங்கள்ல செய்ததெல்லாம் தவறு, அதனாலதான் பொது வேட்பாளர் வேணும்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறேன். அப்ப தவறுக்கு யார் பொறுப்பு? கண்டிப்பா அந்த பொறுப்பாளருக்கு என்னன்னா திருப்பி நீங்க பதவி கொடுக்கணும். இது என்ன நியாயம்? தவறு விட்டவர்களுக்கு தண்டனை என்னன்னா திருப்பி பதவிகள் வழங்குறது. பட் இது அதாவது எங்களுடைய அரசியல் ஓட்டத்துல இதுகளுமே நாங்கள் மக்கள் ஓரளவு சகிச்சு கொள்ள பல என்ன நினைக்கிறேன். இல்ல அந்த அறச்சீட்டம் அல்லது அறம் தொடர்பான கோவம்ன்றதுல மக்கள் உண்மை அவ்வளவு அக்கறை காட்டினமான்னு எனக்கு ஒரு சீரியஸான டவுட் இருக்கு. இருந்தாலும் இது டிஸ்கஷன் இல்ல, அதனால கடைசியில தேசிய என்ற ஒரு விளக்க தூக்கி கொண்டு வந்துட்டா எல்லாரும் கைய வச்சு அது ஐயோ அதை அடைஞ்சிடக்கூடாது தொட்டுக்கும் விட்டுட்டு ஓட்ட போட்டு அதுன்ற உண்மையா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நல்ல இந்த இது தொடர்பான டிஸ்கஷன்ஸ் முந்தி இருக்கக்கூடிய இந்த தேநீர் கடை பெஞ்சுகள் சொல்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது மதங்களை இருந்திருக்கிற கூடிய டிஸ்கஷன்ஸ், அதே மாதிரி ஒரு பிசிக்கலி ஆக்கள் கூடி சில விஷயங்களை கலந்துரையாடுறது கதைக்கிறது இல்லை. இப்போ வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் முகம் தெரியாது யாரை என்ன வேணுமென்றாலும் சொல்லலாம், அங்க இருந்து காப்பி பண்ணி வாசிக்காமல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ன்ற நிறைய விஷயங்கள் கேட்க இது ஒரு ஆரோக்கியமானதான் உண்மைத்தன்மை நிறைந்ததாம் இருக்காது. இப்ப நான் மோத்துக்கு நேரம் 2 பேரோட காய் கேட்கல, நான் சொல்றது என்ன மினிமம் அது சரியா இருக்கு இல்லைன்றதாண்டி என்னால மினிமம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லது நான் அட்லீஸ்ட் நான் நம்பினே தான் சொல்லுவேன். கண்டிப்பா. அப்ப அப்படியான ஒரு விஷயங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய மோசமான நிலைமை தான். நான் இருந்தாலும் எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல நாங்கள் இதுகளை எப்படி சரிப்படுத்தலாம் இல்லது என்ன மக்கள் முடிவெடுக்கிறதுக்கு அவர்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலுக்கான விஷயமா இந்த கருத்தை இந்த கலந்துரையாடலோ அல்லது இந்த அரட்டைய கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு கொண்டிருக்கிற ஃபீட்பேக் நாங்கள் சரியான வழியில போறோம். நான் இன்னும் நிறைய பிரச்சனை என்னன்னு சொன்னா கதைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதுல ஒரே ஒரு சின்ன உதாரணம், இந்த இவர் தமிழரசு கட்சியை தந்த ஸ்ரீநேசன் அவன் சுதந்திரன் என்ற எழுத அது முந்தி சுமந்திரன் இப்ப புதிய சுதந்திரன் அதுல வாய் தவறி வந்துச்சு. அது அவர் அதுல ஒரு கடித இதுக்கு எழுதி இருக்கிறார். அதுல அந்த தலைப்பு என்னன்னா, சிங்கள தலைவர்கள் செய்ததை சரியா, இன்னும் அவர்களை ஆதரிப்பது முறையா. ஓகே, சிங்கள தலைவர்கள் செய்தவை சரியா, இன்னும் அவர்களை ஆதரிப்பது முறையா. இப்ப இவ்வளவு நாளும் ஆதரிச்சது அது மட்டும் தெரியும். அதான் பிரச்சனை. யார் இந்த கேள்வி யார் பதில் சொல்ற? உங்களுக்கு தேவை வேணா வடிவா நீங்க எல்லாத்தையும் திருப்பி போட்டு கதைப்பீங்க. இவ்வளவு நாள் நீங்கள்லாம் செய்திருக்கீங்க. மக்களையும் மாத்தி மக்களையும் பின்னால இழுத்து கொண்டு போய் ஓட்டு போட்டு
நான் கதைப்பேன் என்ன, நான் நீங்க சொன்னீங்கன்றதுக்காக எந்த சிங்கள வேட்பாளருக்கும் போட்டு போட்டால் இல்லை. ஓகே, இன்றைக்கு வரைக்கும் போட்டு போட்டால் இல்ல, ஒருபோதும் போட்டு போட்டு. அதனால நான் கதைப்பேன் துணிஞ்சு. இதுல நீங்க எல்லாரும் போட்டு போட்டாங்க. இல்ல, இதுல உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் இப்ப ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த மாதிரி இருக்குது. உங்களுடைய, அதாவது இவ்வளவு காலம் சிங்கள வேட்பாளர்களுக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்தங்கிற தலைமைகள் இனி தமிழ் வேட்பாளருக்கு ஓட் போடுங்க, இல்லாட்டில் பொது வேட்பாளரை நிறுத்த போயினோம்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வந்த மாதிரி எனக்கு ஸ்டில் அதுலயே டவுட் இருக்கு. கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோமோ இல்லையோ, நான் சொல்றது அவ ஆதரிச்சு எழுதுறவர்கள் இப்படி எல்லாம் எழுதினோம். அதைத்தான் கேக்குறேன். அது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்கள் தானே ஐயா. ஆமா, புரதம் வந்து திருப்பி நீங்கள் என்ன, அதான் சொன்னேன், நீங்க செய்த பிழைக்கு தண்டனை என்னன்னா என்ன திருப்பியில வதையில எடுத்துன்றீங்க. நான் செய்தது போலதான் இருந்தாலும் உங்களுக்கு வழியில தான் மாதிரி ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரி, நாங்கள் நீண்ட நேரம் இன்றைய இந்த நாட்டு நடப்பு அரட்டை நிகழ்வு போய்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட மத்தியால கணக்கில் போயிடும் விட்டோம்னு சொன்னா அவ்வளவு குழப்பங்கள் குளறுபடிகள் மக்களை முட்டாள்களா நினைச்சு கொண்டு செய்யணுமா, இல்லாட்டில் அவர்களால முடிஞ்சது அவ்வளவுதானான்றது எனக்கு உண்மையான சந்தேகம். மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி இந்த மாதிரி ஒற்றுமை கோஷங்கள் அல்லது ஒரு விடுதலை கோஷம் அப்படின்னா, ஏன்னா மக்கள் அவ்வளவு நீண்ட காலமா அதுக்காக விருப்பப்பட்டு கொண்டு அதுக்கு பழக்கப்பட்டது மட்டும் இல்ல, உண்மையா அவங்களுடைய வேட்கையா இருக்கிறதுனால அதை யாராவது வந்து செஞ்சிட மாட்டாங்களான்றதுதான் அவர்களுடைய. இப்படி வந்து காய்ச்சோன்னா மித்தி எல்லாரையும் அந்தந்த இன்றைக்கும் பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய பலர் என்னன்னா, இப்படி எல்லாம் கேட்காதீங்க, இப்படி எல்லாம் குழப்பாதீங்க, ஏதோ பார்த்து ஒரு மாதிரி அதை ஒப்பேத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் படி. எனக்கு என்ன படுதுன்னா, அப்படி இல்லை, நாங்க இப்படி விட்டு 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 வந்துதான் இவ்வளவு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். தாங்கள் செய்தது தாங்களே பிள்ளையண்டு போட்டு அதுக்கு யாரும் பொறுப்பேற்கிறதுக்கு நாங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு வாங்க காலம் நிறைய விஷயங்களை மாத்தி கொண்டு நாங்கள் தொடங்கிய ஒரு குறுகிய காலத்திலேயே 2-3 இதுகள் அப்படியே தலனா மாறி இருக்கு. முதல் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு பிரச்சனையை பற்றி காய்ச்சம், தேசிய கட்டுமான மன்றம் பேருந்து திரும்ப வந்து பொது வேட்பாளர் தேசிய கட்டுமானமாமே சரி என்ன ஏப்ரல் 30 குழு ஒன்று, மே 4 குழு வேற ஒன்று என்றும் இப்படியான குழப்பங்களுக்கு தொடர்ச்சியா எங்களுடைய இந்த அரட்டை பேச வேண்டிய அரைச்சமான்னு சொல்லாமல் தேவையான கரண்ட் டாபிக் என்ற ஒரு கன்செப்டுக்குள்ள இந்த பொது வேட்பாளர் தேசிய கட்டுமானம் என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு அரட்டையில விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.